ஹலோ கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எனக்கு ஆக்சுவலி பதிக்கப்பட நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்டர் 2 தான் ஆக்சுவலி வந்து ப்ளே பண்ண போகிறோம். நான் வந்துட்டு இப்போ நீங்கள் எல்லாருமே செம கான் கொடுப்பீங்க ஆக்சுவலி என் மேலே. ஏன்னா நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். ஐஸ்கிரீம் 2 வந்து இன்னைக்கும் நாளைக்கு ஐஸ்கிரீம் 3யும் வந்துட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மத்தியானமே வர ஐஸ்கிரீம் 2 வந்துருன்னு சொல்லியிருப்பேன். கொஞ்சம் சாயந்தரம் மன்னிச்சிடுங்க. ஸோ ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்றது, வீடியோ எடுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன்லேயே நான் இல்லை. பட் ஸ்டில் எடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. அதனால வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய மிஷின் கம்ப்ளீட் பண்ணதுக்கான கிப்ளிரியன்ஸோடைய காயின்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி என்ன சொல்றது, ஸ்டோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், ஃப்ரேமு, அப்புறம் வால்பேப்பர்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். அது நம்ம அப்புறம் கூட பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இதை வாங்கிக்கலாம். இல்லை. ஸோ நான் இப்போதைக்கு எதுவும் வந்துட்டு வாங்கி விருப்பப்பட போகிறதில்ல. சரி, நம்ம அதை அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ரீசர்ச் ஸ்டோரி கொடுத்துட்றேன். ஸோ ரீசர்ச் ஸ்டோரி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம வந்துட்டு கேம் ப்ளே பண்ணலாம். இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்ட்டா ஆட் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஆடு வர கேப்பை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. ஓ டேய், ஏன்டா இப்படி படுத்துறீங்க? கட் பண்ணுறேன், போகவே மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு ஸோ ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு அன்கட் வீடியோ, அது வந்து நான் எடிட் வீடியோ. கண்டிப்பா எடிட் பண்ணா போறோம். ஆனா வந்து எடிட் பண்ணாம போடுறோம். இல்ல நாளைக்கு வர வீடியோ இப்படிதான் இருக்கும். ஸோ அதனால இந்த 2 வீடியோ மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க. மற்ற வீடியோ எல்லாம் வந்துட்டு எடிட் பண்ணி போட்டுறேன். ஸோ பாடி எப்படியே வந்துட்டு ஒரு வழியா விடுதலை கிடைச்சிருச்சு. ஸோ வந்துட்டு கேம் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து ஒரு கட்சின் வரும். இந்த கட்சியில நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. நம்ம கேரக்டர் ஒரு டாட் இருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறப்ப நம்ம ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சொல்லணும்னா அந்த பீட்டா வெர்ஷன் அப்படின்னு கூட இதை வந்துட்டு நான் உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த புது வெர்ஷன் பீட்டா வெர்ஷன் மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதுதான் வந்துட்டு அந்த புது பீட்டா வெர்ஷன். கொஞ்சம் டெக்ஸ்சர்ஸ்லாம் நல்லா இருக்கும். அண்ட் பை த வே வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆக்சுவலி வந்துட்டு நல்லா கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கும். அதில் வந்துட்டு யூடியூபருடைய நேம் போடலாமா? அதனால நம்மளுடைய சேனல் நேமையும் பாத்தீங்கன்னா இங்க போட்டுருவோம். ஸோ நெட் இருந்தால் தான் பாத்தீங்கன்னா அது வருமா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல ராடு கிட்ட இருந்து அந்த வாங்கி வச்ச ராடுடைய ஐட்டம்ஸ் அண்ட் பிளாக் கிட்ட கையில எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கட்சின் இருக்கு. சார்லின்னு ஒரு பையன் சொன்ன பாத்தீங்களா, அந்த பையனுடைய தங்கச்சி இது. அதாவது ஐஸ்கிரீம் முன்னே காப்பாற்றின பையனோட தங்கச்சி. ஓகே கைஸ், ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து கட்சின் முடிஞ்சிருச்சு. கட்சின் வந்துட்டு ராடு லிஸ்ஸை வந்துட்டு கடத்திட்டான். ஸோ இப்போ லிஸ்ஸை வந்துட்டு நம்ம தான் காப்பாற்றணும். ஐஸ்கிரீம் சாப்டர் 1லயே இருந்த ரோப் ஆக்சுவலி வந்துட்டு போட்டாச்சு. சரி வாங்க கீழே இறங்குவோம். நான் பாத்தீங்க பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா எனக்கு இந்த மாதிரி ஒரு கேம் விளையாட போல டவுட் வந்துட்டே இருக்கும். ஏன் நம்மலாம் போய் அவெஞ்சர்ஸ்ல வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடாது? ஏன்னா இவங்க எல்லாரையுமே நம்ம தான் காப்பாத்துறோம். ஸோ நம்மளும் ஏன் வந்துட்டு ஒரு அவெஞ்சர்ஸ்ல போய் அப்ளை பண்ணக்கூடாது? அண்ட் அது மட்டும் இல்லாம இப்பதான் ரீசெண்டா வந்துட்டு அவெஞ்சர்ஸ் உடைய என் கேம் வந்துட்டு பார்த்தேன். அதாவது ஃபுல்லா பார்க்கல. எனக்கு ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ்ல நான் எந்த இதுவுமே ஃபுல்லா பார்த்தது கிடையாது. அதுல நான் ஒரு பெரிய அயன்மேனுடைய ஃபேனாவும் நான் வேற மாறிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கட்சின் வேற காட்டுறாங்க. இந்த கட்சின்ல மார்ச் 1954
அப்போ வந்துட்டு ராடு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். ஸோ ராடு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு கேட்குறான், ஏன் வந்துட்டு நான் மட்டும் இது டிஃப்ரெண்டா இருக்கேன் எல்லாரை விட, நான் இவ்வளோ குண்டா இருக்கிறதுக்கு நான் இன்னும் அதிகமா சாப்பிட மாட்டேன். ஆமா, நான் எங்க அப்பாவுடைய ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் நான் ஒரு தடவை சாப்பிட்டேன். ஆனா நான் வந்துட்டு அந்த ஒரு தடவை தானே சாப்பிட்டேன். அப்புறமா நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராட் வந்துட்டு அழுதுட்டு இருக்கான். மத்த பசங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு அவனை குண்டா 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 குண்டான்னு அப்படியே வந்துட்டு கலாய்க்கிறாங்க. அதனால ராட் வந்துட்டு என்ன ஆயிருக்கான் அப்படின்னா, என்ன சொல்றது, மனமால ரொம்பவே ஆக்சுவலி வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கான்றத இங்க நமக்கு வந்துட்டு சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவுதான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சைக்கோவாவே மாறிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, அவன் எங்க தாங்க இருக்கான். இங்க பாருங்களேன், ஃப்ரிட்ஜ் எல்லாம் வேற பாத்தீங்க பண்ணிட்டா வச்சிருக்கான். மேபி நம்மள மாதிரி ஆட்களை பிடிச்சி உள்ள போடுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவன் போயிட்டானா? ஓடி, ஆள் இல்ல. போயிட்டா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்ப இங்க வந்துருவான் அவன். அதெல்லாம் இந்த சேரை மட்டும் இப்படி தள்ளி விட்டு இப்படி வந்து நின்னுக்கோங்க. ஸோ இப்ப வந்து ஐயோ, பாத்துட்டானே 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 பாத்துட்டானே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, இந்த டோரை மட்டும் திறந்து விட்டு அப்படியே போயிருவோம். நான் வரேனா? ஓகே, வந்துட்டே தான் இருக்கான். வா 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 வா, வா, சீக்கிரம். அந்த வண்டியில் தானே உண்டிகோல் எடுத்து போட்டேன். ஐயோ, உண்டிகோலை காணுமே. டேய், 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 வந்து புடிச்சிட்டு போறான்டா. வரேன். இருங்க இருங்க, நான் இப்படி டக்குன்னு உள்ள போக விருப்பப்படல. ஒரு 2 சுத்து சுத்திட்டு போவோம். அவன் அந்த பக்கம் நிக்கிறான். இப்ப எந்த பக்கம் வர போறான்னு தான் தெரியல. எந்த பக்கம்டா வர போற? கம் ஆன் மேன். இப்படி உன்னை சுத்த விட்டுட்டு இங்க போய் கதவை பூட்டிடுவோம். இங்க போய் நம்ம கதவை பூட்டிட்டோம் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். அது வந்துட்டு ஓகே, அந்த ராட் இந்த பக்கம் தான் இருக்கான். ஸ்பெஷல் கிட்ட பிளையர்ஸ் இருக்கு. பிளையர்ஸ் எடுத்து நான் இந்த பக்கம் இப்படி ஒரு 2 தடவை தூக்கி போட்டுட்டேன்னா அந்த ராட் இங்க வருவான். அவன் இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டா அங்க போயிடணும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒயர் இருக்கும். இந்த ஒயரை நீங்க கட் பண்ணிட்டு இங்க அடியில வந்துட்டு கேண்டில்ஸ் இருக்கும். இந்த கேண்டில்ஸை நீங்க எடுத்துட்டு டேரக்டா உங்களுடைய வேனுக்கு போங்க. இதோட இங்க வேலை முடிஞ்சு. இப்போ நீங்க வந்துட்டு சர்க்கஸ் போயிருங்க. நான் பண்றது ஈஸியா வந்துட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த ஆடும் போடல. நல்ல வேலை. ஸோ இப்போ இந்த கேண்டில் வந்துட்டு தூக்கி இங்க கீழே இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்குள்ளேயே போட்டுட்டு இங்க நிறைய குப்பை தொட்டிலாம் இருக்கும். இந்த பின்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த குப்பை தொட்டி எல்லாம் ஃபுல்லா தேடுங்க. இந்த குப்பை தொட்டி எல்லாம் ஃபுல்லா தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கார்டு கிடைக்கும். ஓ, டேய் டேய் டேய், ஒளி விடுறா ஓடி. அவன் எங்க போயிட்டு இருக்கான்? ஓகே, அவன் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கான். அதனால இப்போதைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த குப்பை தொட்டியை வந்துட்டு அப்படியே தேடிடலாம். ஸோ இந்த குப்பை தொட்டியில வந்துட்டு நிறைய குப்பை தொட்டி இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் தேடுங்க. அண்ட் இங்க கூட இருக்கலாம் சில நேரம். இங்கேயும் தேடுங்க. ஸோ ஓகே, என்னடா இதுலயும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இருங்க 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 இருங்க. இந்த குப்பை தொட்டி தேடுவோம். மேபி எனக்கு தெரிஞ்சு இதுல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு அங்க சில குப்பை தொட்டி இருக்கும். அங்க இருக்கும். அப்ப கன்ஃபார்மா அங்கதான் இருக்கு. அந்த கேம் பிளேடில் இங்க இங்கேயும் இருந்துச்சு. ஓஹோ, அதான் நானும் பார்த்துட்டே இருக்கேன். அங்க நமக்கு இல்ல. அந்த ராடு இப்ப எங்க இருக்காங்க, எங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. அவன் இந்த பக்கம் தான் நடந்து வந்தான். ஸோ இப்ப எங்க இருக்கான்னு தான் தெரியல. ஸோ இந்த குப்பை தொட்டில இருந்து கிடைச்சிட கடவுளே. சரி, அப்ப இங்க இதுதான் லாஸ்ட் குப்பை தொட்டி. இதுலதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேடி பார்ப்போம். போடி, கிடைச்சிருச்சுங்க. ஆனா அந்த ராடு வேற பாட்டு போயிட்டு இங்கதான் எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஏய், சீக்கிரம் ஓடுறா சீக்கிரம் ஓடுறா. அந்த காமிக்ஸ் அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்கு பாத்தீங்களா? இந்த பில்டிங் குள்ள தான் நீங்க வந்துட்டு போகணும். இந்த காமிக்ஸ் பில்டிங் குள்ளார உள்ள போனீங்கன்னா இதை இங்க இருக்கா பாருங்க. இவனாலதான் எல்லாமே ஆரம்பிச்சது. இவன் தான் வந்துட்டு, இவன் பேர் தான் சார்லி. விழுது பாத்தீங்களா? இவனாலதான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஐஸ்கிரீம் சாப்டர் 1ல ஏன்டா நீ போய் மாட்டின? உன்னாலதான் இவ்வளவு இத்தனை பேர் கஷ்டப்பட வேண்டியது. I have a rare piece that I found out there. Surely you know what to do with it. If you bring me something pretty, I'll give it to you. ஓகே. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்ட்டா இந்த மைக் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டா, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு
ஒரு ரேரான பொருள் வேணும். அந்த பொருள் நீ எனக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துட்ட அப்படின்னா, நான் உனக்கு வந்துட்டு சாரி. அவனுக்கு வந்துட்டு ஒரு அழகான பொருள் வேணும். அந்த பொருள மட்டும் நீ இங்க எடுத்துட்டு வந்து குடுத்துட்டே வந்துட்டா, நான் வந்துட்டு ஒரு ரேரான பொருள் வச்சிருக்கேன். கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அத உனக்கு நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கான். ஸோ அதுக்காக தான் இப்ப வந்துட்டு அந்த பக்கம் ஒரு க்ரோபார் இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த க்ரோபார எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சினிமாக்கு போணும். நீங்க க்ரோபார் எடுக்காம நீங்க போனீங்கன்னு வைங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. வேஸ்ட் தான் நீங்க அங்க போயுமே. அதனால க்ரோபார் எடுத்துட்டு போங்க. இதெல்லாம் இந்த புது பீட்டா வெர்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன சத்தம் இது? ஓகே. ஸோ இங்க வந்துட்டு நெறைய கார்ஸ் இருக்கும். இந்த காரெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் ஏதோ கத்துற சத்தம்லாம் கேக்குது. ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஓகே. இத தொறந்து பாப்போம். அப்பாடி! இதுக்குள்ள வந்துட்டு பெர்ஃப்யூம் உங்களுக்கு வந்துட்டு கெடைச்சிருச்சு. ஸோ இப்ப இந்த பெர்ஃப்யூம் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சர்க்கஸ்க்கு மறுபடியும் போங்க. ஆ இங்க வந்துட்டு லிமிட்டட் கார்ஸ் மட்டும் தான் வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்றது? அவங்களால தொறக்க முடியும். எல்லா காரையும் தொறக்க முடியாது. பல அப்டேட்ல வந்துட்டு எல்லா காரையும் உங்களால தொறக்க முடியும் பூட் ஸ்பேஸ. ஆனா இதுல வந்து லிமிட்டட் கார்ஸ் பூட் ஸ்பேஸ் மட்டும் தான் உங்களால தொறக்க முடியும். ஆமா, பாத்துக்கோங்க. ஆனா இப்ப வந்துட்டு இந்த பாட்டில் வந்துட்டு கீழ போட்டுறக்கூடாது. இந்த பெர்ஃப்யூம் பாட்டில. ஸோ இப்ப இத எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு இவன்கிட்ட குடுக்கணும். இந்தாடா. Super cool. Sure, I could do something with this. ஓகே. ஸோ ஆக்சுவலி பேட்டரி வேற என் ஃபோன்ல 20% தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள டக்கு டக்குன்னு முடிக்கணும். ஸோ இப்ப இத தூக்கி இங்க போட்டுட்டு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டக்குன்னு இப்ப வந்துட்டு இங்க இல்ல. இங்க எங்கேயும் போக்கூடாது. இன்வென்டரிக்கு தான் இப்ப ஆக்சுவலி வந்துட்டு நம்ம போணும். இல்ல. நம்ம அதுக்கு ஐயய்யோ! அச்சோ! டேய்! யார்றா இவன் என்கிட்ட ஒரு தடவ கூட அடி வாங்காம இந்த கேம் பிளேய முடிச்சணும்னு பார்த்தேன். அதுவும் நடக்காதே! சரி ஓகே. இப்ப நம்மள மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா, புடிச்சிட்டு வந்து இங்க போட்டு வச்சுட்டான். ஸோ இங்க இங்க இப்ப இங்க இருக்கிற ஒரு டிராவெல்லாம் தொறந்து பாருங்க. ஸோ இப்ப ஆக்சுவலி எனக்கு இங்க வந்துட்டு எமர்ஜென்சி டோர் கீ கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கீய எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் ஒரு 3 தடவ போடுங்க. இப்ப நீங்க போட்டீங்கன்னா தான் இந்த சத்தத்துக்கு வந்துட்டு அந்த ராட் இங்க வருவான். அவன் வரம்போது நீங்க வந்துட்டு கரெக்ட்டா போக முடியும். என்னடா வந்துட்டானா? என்னடா வரமாட்டேங்கிற? வாடா சீக்கிரம். என்ன போட்டும் ஒண்ணும் வரக் காணோம். ஓகே. தலைவர் ஆக்சுவலி இங்க பக் ஆயிருக்காரு அப்படின்னு நெனைக்கிறேன். ஐய்யய்யோ! அவன் பக் ஆகலடா. ஐயய்யோ! பக் ஆகலங்க. அவன் அந்த இடத்துல வர பார்த்துருக்கான். நான் வேற அவன் கிட்ட போயிருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே. இங்க சில கெப்லரியன்ஸ் காயின்ஸ் இருக்கு. இந்த காயின்ஸ வந்துட்டு எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். 62 காயின் ஆக்சுவலி கிடைச்சிருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு வேன்ல உட்காந்துட்டு மறுபடியும் சர்க்கஸ் போறோம். சர்க்கஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. அந்த வேலைய முடிச்சதுக்கு அப்புறமா ஐயோ! வரமாட்டான். வருது. ஆடு பாத்தீங்க பண்ணிட்டா வராது அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஆடா வந்துட்டு இருக்கு. சரி ஓகே. இது முடிஞ்சிருச்சா? ஓகே. இது சின்ன ஆடு தான். இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்ப ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா, ஆ நீங்க இங்க இது ஒரு சின்ன வேலை தான். இத ஆக்சுவலி அப்படியே முடிச்சுட்டே போயிருக்கணும். பட் நான் முடிச்சுட்டு போகாம போன காரணத்தினால தான் ராடு கிட்ட மாட்டிக்கிறேன். ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. இவன் வேற பின்னாடி தொரத்திட்டே வந்துட்டு இருக்கான். டேய்! ஏன்டா? எனக்கு தெரிஞ்சு இவனுடைய தொரத்தல் இன்னும் ஏகப்பட்ட கேம் பிளே வீடியோல பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஸ்கிரீம் 8 வரைக்கும் இந்த கேமே இருக்கு. ஸோ அதனால இந்த ராட் இன்னும் என்னென்னலாம் நம்மள வச்சு பண்ண காத்துட்டு இருக்க போறானோ. ஐஸ்கிரீம் 2லயே இவன் தொல்ல தாங்கல. 1லயே தாங்கல சொல்லணும்னா. அப்பா! ஆனா ஆனா இந்த 2 கேம் பிளே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியான கேம் பிளே தாங்க. ஏன்னா வந்துட்டு, ஆ இத நான் முன்னாடியே ஆக்சுவலி விளையாண்டு ஒரு தடவ ஜெயிச்சிருக்கேன் இந்த கேம்ல. பட் நான் ஆனா வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்டர் 4 இருக்கு இல்லையா? எனக்கு செம கஷ்டமா இருக்கும். பட் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்டர் 4 வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். பெர்சனலா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்டர் 4 வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்டர் ஆ சீரிஸ்லயே எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் 8 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஐஸ்கிரீம் 8மே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்ப இங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளார போயிட்டு டக்கு டக்குன்னு அந்த ஹேங்கர எடுத்துட்டு, இங்க மேல வந்துருங்க. இங்க மேல வந்துட்டு இந்த ஒயர்ல நீங்க ஆக்சுவலி கனெக்ட் பண்ணிட்டு, இந்த மாரி வந்துட்டு அங்க ஒரு உடைஞ்ச மாரி சாரி உடைஞ்ச மாரி இல்ல. ஒரு மாரி ஒரு
பிளாக் ஷேட் அடிச்ச மாரி அந்த ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்துட்டு கரெக்ட்டா லேண்ட் ஆகணும். இந்த மாரி நான் லேண்ட் ஆனேன் பார்த்தீங்களா, அந்த மாரி லேண்ட் ஆகணும். அப்புறம் அங்க ஒரு கேஜ் இருக்கும். அந்த கேஜ நீங்க தள்ளிட்டு நீங்க அப்படியே வந்தீங்க அப்படின்ட்டா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் பேசேஜ் மாரி போகும். இந்த பேசேஜ்ல அப்படியே நீங்க போனீங்கன்னா, இந்த டோர் ஆக்சுவலி நீங்க தொறக்கணும். இந்த டோர் நீங்க தொறந்தீங்க அப்படின்ட்டா, இங்க வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரூஸ் ஆக்சுவலி வந்துட்டு இருக்கும். இந்த ஸ்க்ரூ ஆக்சுவலி நீங்க கழட்டணும். அத கழட்டுறதுக்கு ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு இங்கேயே பக்கத்துல ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும். அந்த டூல் பாக்ஸ்ல மட்டும் வந்து ஆலன் பெஞ்ச் இருந்துச்சுன்னு வைங்களேன். இங்க ஆலன் பெஞ்சுன்னு ஒண்ணு இருக்கும். அது இருந்துச்சு அப்படின்ட்டா செம லக்கு. அட கடவுளே! ஆலன் பெஞ்ச் ஆக்சுவலி இங்க இல்ல. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, பார்க்கிங் போயிட்டு அங்க ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும். அத எடுத்துட்டு தான் வரணும். அத எடுத்துட்டு மறுபடியும் இங்க சர்க்கஸ் வந்து இந்த கேன எடுத்துட்டு இந்த கேஸ் கேனிஸ்டர் இருக்கு இல்லையா? இத எடுத்துட்டு போற மாரி இருக்கும். ஓ! இத்தன வேலையாடா டேய்! அதுல வைக்க மாட்டீங்களாடா? சரி ஓகே. இந்த லாக்க தொறந்துட்டு வெளிய டக்கு டக்குன்னு போணும். அந்த வேன்ல போயிட்டு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால சீக்கிரமா ஏற முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா ஏறணும். இன்னும் நம்ம வந்துட்டு இந்த இங்க வேற சிமெண்ட்ரிக்கு வேற நம்ம வந்துட்டு போக வேண்டியது இருக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்க போயிரலாம். சினிமாக்கு போயிட்டு அப்புறமா நம்ம சிமெண்ட்ரிக்கு போலாம். ஏன்னா சிமெண்ட்ரில தான் நமக்கு வந்துட்டு நெறைய வேலை இருக்கு. அடுத்தது வந்துட்டு ஏப்ரல் 1964ல வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதாவது ஆ என்ன சொல்றது? ஃபியூச்சர் ராடும், அப்புறம் இப்போ பிரசன்ட் ராடும் வந்துட்டு பேசுற மாரியான ஒரு கான்வர்சேஷன். இது வந்துட்டு ரொம்ப டிஃபரண்டான ஒரு கான்வர்சேஷன். So small, so helpless. Sometimes I forget that I was like that. Yes, you have to remember the insults and the beatings and all those dirty Fatty, 2x1, come through the engine door. My way, Bobby. That's one. Tony Jet, go. My head, Now, so work hard and save as much money as you can and get out of that school from hell. It's doing you no good, boy. Do not come down. Eventually, you will get ahead. I promise. I asked my father for help. No, he will not listen to you. He hides many secrets that you will have to discover later. You'll see. You will become an ice cream maker as good as him. Mark my words, son. You will discover how to take revenge on them all. Oh, an unexpected help will come to you. A letter from your mother in which she will finally tell you something important. So pay attention, kid. You're gonna be just fine. ஓகே. ஸோ அதாவது ராட் வந்துட்டு இப்படிதான் ஏன்னா ஆக்சுவலி ஆயிருக்கு அப்படின்ட்டா இந்த மாரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு திங்கிங் இருக்கு. அந்த திங்கிங்ல ஆம் அந்த ஸ்கூல விட்டு வெளிய போறதுக்காக அதாவது ராட் இப்ப வந்துட்டு சின்ன வயசுல படிச்சவன் பார்த்தீங்களா? அந்த ஸ்கூல்ல இருந்து வெளிய வர்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்ட்டா, யார்றா இது கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்து ராட் வெளிய வர்றதுக்காக, ஆ நெறைய காசு சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுட்டா அந்த ஹெல்ல இருந்து அதாவது இந்த நரகத்துல இருந்து வெளிய வந்துரலாம். அப்படின்னு சொல்லிட்டு ராடுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது. அண்ட் பை த வே அ எங்க அப்பா வந்துட்டு எனக்கு இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாரு. ஏன்னா என்கிட்ட இருந்து நெறையவே அவர் வந்துட்டு சீக்ரெட்ஸ் வந்துட்டு மறைச்சு வச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ராடுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது? அ திங்கிங் மாரி வருது. அண்ட் நம்ம தேடி வந்த ஆலன் பிரின்ச் நமக்கு வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஸோ இப்ப அந்த ஆலன் பிரின்ச்ச எடுத்துட்டு அப்படியே நம்ம டோர டக்குனு க்ளோஸ் பண்ணிட்டு, எங்கடா போணும்? சக்சஸா? நல்ல வேல. யார்றா அது கத்திக்கிட்டே இருக்குது? கடுப்பா இருக்கு. ஓகே. ஸோ இப்ப ஆக்சுவலி எங்க போணும் நானு? ஓகே, ஓகே. இந்த இடத்துக்கு போணும். இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த டோர க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லாட்ச் போட முடியுமா? போட முடியாதா? ஏய் ஒரு லாட்ச் போட்டீங்கன்னா எனக்கு சேஃப்டியா இருக்கும்லடா? ஐயோ! இவனுங்க வேற. யாரு இந்த கதவெல்லாம் வந்து பூட்டுனது? தெரியலையே! சரி போவோம். ஓகே. ஸோ இப்ப இந்த கேஸ் கேன வந்துட்டு இந்த கேஸ் கேனிஸ்டர வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் எல்லா ஸ்க்ரூஸையும். ஓகே. ஸோ இப்ப இந்த கேஸ் கேனிஸ்டர் ஆக்சுவலி வந்துட்டு நமக்கு கிடைச்சாச்சு. ஓ
ஓகே. இந்த கேரக்டரை தூக்கி கீழே போட்டுருங்க. நம்ம அடுத்த தடவை வரும்போது எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப அவன் நம்மள பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கான் இல்லையா? நீங்க இதோட மேல ஏறுனீங்க அப்படின்ட்டு உங்களால ஏற முடியாது. ஓடி இதை பூட்டி விட்டு மேலே ஏறிடலாம். இருங்க. மேலே ஏறி வரானா? இல்ல வரலையா? ஓடி வரல. அந்த கேனிஸ்டரை மட்டும் அப்படியே பொறுமையா போய் எடுத்து வந்துடலாம்னு பாக்குறேன். ஓடி நம்ம போறதுனா கூட இந்த வழியா தான் மேல ஏறி போகணும். போடி தப்பிச்சு வந்துட்டேங்க. அந்த ராடு அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கான். ஆனா அவன் நம்மள பார்க்கல. ஸோ இப்போ ஆக்சுவலி வந்துட்டு இன்னொன்று நமக்கு வந்துட்டு இங்கே ஒன்று பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ ஆக்சுவலி சிமெண்ட்ரிக்கு போகணும். சிமெண்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறமா இந்த கேஸ் கேன் இருக்கு இல்லையா? இந்த கேஸ் கேனை எடுத்துட்டு போயிட்டு அங்க வைக்கணும். ஓகேவா? ஒரு காலம் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலி நீங்க வந்துட்டு வைக்கணும் இந்த கேஸ் கேனிஸ்டரை. அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொன்று வந்துட்டு 2 பொருள் தேவை. அது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பாம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்ட்டா ஒரு கலரில் மட்டும் இது இருக்கும், போட்டோ இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கீ இருக்கும். அந்த கீ எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா மறுபடியும் சர்க்கஸ்க்கு வந்து அந்த ஒரு வீடு மாதிரி இருக்கும் பாருங்க. நம்ம கூட அந்த உள்ள போயிட்டு அந்த ஹேங்கர் இருக்குங்க, அந்த வீட்டுக்கு நீங்க போகணும். அந்த வீட்டுக்கு போனீங்க மட்டும் ஒரு டிரால மட்டும் இந்த கீயை நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளதான் வந்துட்டு ஒரு கேட் ஃபுட் இருக்கும். ஸோ அது நம்ம அந்த பூனைக்கெல்லாம் சாப்பாடு வைப்போம் பாருங்க, அந்த விஸ்காஸ் அந்த மாதிரி. அது நம்ம ஊர்ல விஸ்காஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு கொடுத்துட்டாங்க கேட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. இது இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த டிராவரை நீங்க அப்படியே ஓப்பன் பண்ணீங்கன்னா இது இங்க இருக்கும் கேட் ஃபுட் உங்களுக்கு உள்ள. இந்த கேட் ஃபுட் நீங்க எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு வேனுக்குள்ள வாங்க. வேனுக்கு வந்துட்டு அந்த பூனையை எடுத்துட்டு நீங்க மறுபடியும் சினிமாக்கு போய் ஒரு இதை நீங்க எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். வேற எங்க போனோம்னா நீங்க இன்னொரு தடவை வந்துட்டு அந்த கேட்டை நீங்க எடுத்துட்டு அந்த பூனையை எடுத்துட்டு அந்த வருஷம் மரத்து மேல பேரி உட்காந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதோடைய ஓனர் இறந்து போனதுக்குனால இந்த மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கிறதா. ஸோ அங்கதான் வந்துட்டு அந்த பூனை உட்காந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம கீழே இங்க கேட் ஃபுட் வச்சோடனே சாப்பிடுறதுக்கு வரும். ஸோ வந்த உடனே அந்த பூனை இப்போ தூக்கிட்டு போயிடணும். ஓகே. ஸோ இப்போ இந்த பூனையை தூக்கியாச்சு. ஸோ இப்போ இந்த பூனையை தூக்கிட்டு மறுபடியும் எங்க போகணும் பண்ணிட்டா சினிமாக்கு போகணும். இந்த ராடு வேற அந்த பக்கமாக தான் வந்துட்டு போயிட்டு இருந்தான். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐயோ, ஸ்கிப் 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 இன்னொரு ஸ்கிப். அட யாரா இதுக்கு வந்தாலே கத்திட்டு இருக்கீங்க? ஏதோ பக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் போக முடியல. ஓ இங்க கிரில் இருக்கா? ஓப்பன். யாருமே இல்லை. சூப்பர். அண்ட் இங்க வந்துட்டு ஒரு அலாரம் கிளாக் இருக்கும். இந்த அலாரம் கேட் கிளாக்கை எடுத்துட்டு நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்துட்டு அந்த இன்னொரு கிளாக்கை வச்சுட்டு நீங்க வந்துடலாம். ஓ டே, நீ எப்படா வந்த இங்க? நான் உனக்கு கவனிக்கவே இல்லையே. அது என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. சீக்கிரம் வாடா. எப்பா? ஓடுறான் பகல் வந்துட்டு இருக்கான்டா. இல்லடா அவன் தூரத்துல தான்டா வந்துட்டு இருக்கான். ஈஸி மோடுன்றத மறந்துட்டேங்க. ஹார்ட் மோட் தான் வேக வேகமா ஓடி வருவான். இது ஈஸி மோடுன்றத மறந்துட்டேன் கொஞ்சம்.
அவ்வளோதான். ஸோ இனிமே நமக்கு வந்துட்டு இங்க ஒர்க் வேலை எல்லாமே வந்துட்டு சிமெண்ட்ரியில தான் ஆக்சுவலி இருக்கும். ஸோ இத எடுத்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்ட்டா, இந்த இடத்துல வச்சிருங்க. சூப்பர். இன்னும் நமக்கு வந்துட்டு ஒண்ணே ஒண்ணு தான் தேவைப்படும். அது என்ன அப்படின்ட்டா, ஒரு கேண்டில் வந்துட்டு தேவைப்படும். அந்த கேண்டில் வந்துட்டு இதோ இங்க உள்ள தான் இருக்கு. ஆனா இப்ப எடுக்க முடியாது. எடுத்தோம் அப்படின்ட்டா, அந்த ராட் வந்துட்டு இப்போ நம்மள புடிச்சிருவான். அவன் உள்ள தான் இருக்கான். சாரி, நம்மள தான் தொரத்திக்கிட்டு இருக்கான். அவன வந்துட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு அத நீங்க எடுக்க முடியும். வேன் பக்கமே வந்து நின்னுக்குறாங்க. ஓகே. ஸோ இப்ப இந்த கேண்டில வந்துட்டு எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்ட்டா, அவன் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கான் வேற. ஓகே. அவன் இந்த பக்கம் வந்துட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த கேண்டில எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல மறைஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க மறைஞ்சிட்டீங்க அப்படின்ட்டா, ராட் வந்து இப்போ அந்த கேன்ல பொருத்துவான். ஓகேவா? ஸோ அவன் பொருத்துனானோனே நான் பொருத்திட்டானா என்ன பண்ணிட்டுருக்கான்? ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து கீழ வைப்பான். அந்த மேட்ச் பாக்ஸ் நமக்கு தேவை. பொருத்திட்டானா என்ன பண்றான்? இவ்வளோ நேரமா ஆகும்? இப்பதாங்க வரான். இப்பதாங்க வரான். அதான் பார்த்தேன். பொருத்துற சவுண்டே கேட்கலன்னு சொல்லிட்டு. இங்க யாருக்காவது பொருத்துற சவுண்ட் கேட்டுச்சா? ஏதாவது? எனக்கு தெரிஞ்சு பொருத்திட்டான் அவன் தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போமா? சூப்பருங்க. ஆக்சுவலி வந்துட்டு பொருத்திட்டான். கேண்டில. நம்மளையும் பார்த்துட்டான். ஸோ மேட்ச் பாக்ஸை எடுத்துட்டு இப்போ ஆக்சுவலி வந்துட்டு எங்க அவன்? ஓகே. ஓகே. வெடிச்சிருச்சு அது. அவன் இப்ப கண்டிப்பா செத்துருக்க மாட்டான். ஏன்னா அவன் இன்னும் சிரிக்கிற சவுண்ட் எனக்கு கேக்குது. அத பட்டாலும் அவன் சாக மாட்டான். சாக மாட்டான். சாக மாட்டான். வேற வழி இல்ல. இதுக்குள்ள படுத்துற வேண்டியதான். போடி. கடைசியில உயிரோட இருக்கும்போதே உள்ள படுக்க வச்சுட்டாங்கடா. என்ன சொல்றது போங்க. நம்ம நிலைமை இப்படி மாறி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆ கரெக்டான டைமிங் தான் ஆக்சுவலி நம்ம வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் இங்க வரைக்கும் வந்து பார்த்துட்டு தான் போயிருக்கான். இப்ப அவன் எங்க போறான்? ஓகே, அவன் அப்படியே போட்டும். நம்ம இப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள போயிடலாம். ஓகே. அச்சச்சோ! இந்த பக்கம் நான் வேற வந்துட்டேனே. டோர் நாப் வேணும். அந்த டோர் நாப் ஆக்சுவலி வந்துட்டு வேன் கிட்டலாம் போட்டு வேன்குள்ளலாம் போட்டு வச்சிருக்கேன். ஐயய்யோ! வரான், 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 வரான். இங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த சிமெண்ட்ரில இதுதாங்க வந்துட்டு ஒரு சின்ன கஷ்டமான விஷயம். அதாவது ரொம்ப சின்ன இடமா இருக்கா, அவன் ஈஸியா நம்ம வந்துட்டு புடிச்சிருவான். மறுபடியும் இதுக்குள்ள போய் படுத்துறலாம். ஆக்சுவலி நான் மோஸ்ட்டா அத யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இது பிடிக்காது ஆக்சுவலி இதுக்குள்ள போய் வந்து படுக்கிறது. My plan is going perfectly. ஓகே. ஸோ அவன் பேசுற சவுண்ட் நல்லாவே கேக்குது. ஐய்யய்யோ! ஏங்க ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. கொஞ்ச நேரம் இந்த நேரம் நம்ம கதையவே முடிச்சிருப்பான் அவன். ஏய்! உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடா? ஐயோ! ஏங்க செம க்ளோஸுங்க. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஆக்சுவலி வந்துட்டு நம்ம தப்பிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ஸு. இதுக்கு மேல இந்த ஹைரோட நான் தொடவே மாட்டேன்டா. எப்பா அதுக்குள்ள போய் உட்கார்ந்தாலே என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அச்சோ!
சரி ஓகே. டக்கு டக்குன்னு இப்ப ஆக்சுவலி இங்க உள்ள போயிட்டு, இந்த டோர் நாப் ஆக்சுவலி வந்துட்டு இங்க வச்சுட்டு, உள்ள இங்க ஒரு செஸ்ட் இருக்கும். இந்த செஸ்ட்டுக்குள்ள ஆக்சுவலி வந்துட்டு கேஜ் கீ இருக்கும். ஸோ இது எங்க வந்துட்டு ஒளிச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ இப்போ அந்த கேஜ் கீய எடுத்துட்டு, வெளிய போயிட்டு, இப்ப ஆக்சுவலி அப்படியே வந்துட்டு இத க்ளோஸ் பண்ணிட்டு, மேபி ஒரு 10 மணி நேரம் வைங்களேன் அவ்வளோதான். கேம் ஆக்சுவலி வந்துட்டு முடிஞ்சிரும். ஐயோ! கேம் முடியுதோ இல்லையோ, இந்த ஆட் முடிய மாட்டேங்குதே! கடுப்பா இருக்கே! அண்ட் இந்த கேம் முடியும்போது இந்த ஆட் ஒரு கடுப்பேத்துது பாத்தீங்களா? இந்த கேமே இன்னொரு ஒரு கடுப்பேத்தும். அது என்னன்றத உங்களுக்கு நான் சொல்றேன். Okay, time to finish this. ஓகே. ஸோ இப்ப ஆக்சுவலி நம்ம வந்து அந்த பொண்ண காப்பாத்திட்டோம். 1, 2, and 3. பாத்தீங்களா? என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? Liz? Huh, I can't believe it. ஸோ இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராட் வந்துட்டு வண்டிய பாத்துட்டு சர்க்கஸ் வழியா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இப்ப மைக் வந்துட்டு பாத்துட்டான் லிஸ்ஸ. ஸோ இப்ப ராட் என்ன பண்றான் வந்துட்டா, இறங்கி வந்து லிஸ்ஸ பாத்தீங்க அப்படின்னா பூட்டிட்டு Yes, it's போயிட்டான். her. How did it in there? I don't understand how. போடா 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 போடா! ஐயோ! இவன் வரும்போது ராடு பாருங்க அப்படின்ட்டா வண்டி எடுக்குறானே! Screw this. ஓகே. நம்ம குடுத்த சென்ட் பாட்டில் அந்த பெர்ஃப்யூம் பாட்டில தூக்கி போட்டான். ஒரு லெட்டர் வேற எழுதி வச்சிருக்கான். அதுவும் உள்ள சீவருக்குள்ள விழுந்துருச்சு. கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டேன்டா. ஓகே. ஸ்டோரி கம்ப்ளீட்டட். கங்ராச்சுலேஷன்ஸ். யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் Liz kidnapping in normal mode. The story continues in Ice Cream 3. Play now. ஸோ கண்டிப்பா ப்ளே தான் பண்ண போறேன். அதாவது இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னைக்கு பண்ண மாட்டேன். நாளைக்கு பண்ணுவேன். ஸோ ஓகே கீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாண்டோ சிட்டி பார்க்குற விஷயம் சாரி. ஐயோ! ஸோ அது ஆக்சுவலி என்னுடைய ஒரு பழைய சேனலு. பட் நான் அந்த சேனல் டெலீட் பண்ணிட்டேன். தெரியாம அந்த ஞாபகத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன். ஆகாஷ் கேமிங் சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நிறைய கேமிங் வீடியோஸ் இதே மாதிரி வந்துட்டு வரும். ஸோ அதெல்லாமே நீங்க வந்துட்டு முழுசா பார்க்க முடியும். ஸோ ஓகே கீஸ். பாய்.